அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் முடிவதற்குள் கிடைக்க போகும் பலன்கள் என்ன, இனி இதுதான் நடக்கும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் மாதத்தின் துவக்கத்திலே நுழைகிறார் செவ்வாய். அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார் சுக்கிரன். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உச்சம் பெறுகிறார். சூரியனும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9இல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சஞ்சரிக்க போகிறார். புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. எனவே பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் இதுதான் கடகராசிக்காரர்களுக்கு நடக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நீ இதுதான் நடக்கும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்பை சாதகமாகவும் சில சமயம் துரதிருஷ்டவசமாக சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாகவும் அமைந்துள்ளன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த முழு சுபகிரகமான குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் நுழைய போகிறார். ஆனால் இந்த மாதம் முழுவதுமே மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவருடைய சஞ்சார காலகட்டத்தை நிறைவு செய்து வீரியம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிகவும் வலுவாக அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. எனவே இந்த தருணம் குருவினுடைய அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே வேண்டாம். இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகள்ல எதிர்பார்க்கக்கூடிய நல்ல போக்கானது தென்படுங்க. முன்னேற்றத்திற்கான பல வழிகை உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார். பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த பங்குனி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக கோல்சார விதியின் அடிப்படையில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த இணைவின் காரணமாக எதிர்பாராத சில நல்ல விளைவுகளும் நிச்சயமாக உண்டு என்பதை மங்களக்காரகரான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் மாதத்தின் முற்பகுதியில சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். பிற்பகுதியில் சனி மற்றும் செவ்வாயின் கூட்டணியானது ஏற்படுகிறது. ஆனால் முற்பகுதியில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சுக்கிரமங்கல யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிர பயிற்சிக்கு அடுத்து சற்று கவனம் தேவை. ஆனால் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று தனது உச்ச ராசியான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே பங்குனி மாதத்தின் பிற்பகுதி மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சனி செவ்வாய் இணைவு இருந்தாலும் கூட நவகிரகங்களிலே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் பங்குனி மாதத்தின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சுக்கிரன் அங்கு மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். புதன் மற்றும் ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 4 கிரகநிலைகள் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமரக்கூடிய இந்த பங்குனி மாதம் பல்வேறு வகையான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது. புதன் நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவர் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார். இதனால் சில விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கிறது. இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு போன்ற கிரகநிலைகள் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதால் வேறு வகையான தோஷங்கள் நீங்கி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அவைதான் நடப்பதற்கான யோகத்தை 4 கிரக நிலைகளின் கூட்டணியும் 2
2 கிரகநிலைகளின் கூட்டணியும் உறுதிப்படுத்த போகின்றன. எனவே எதிர்மறையான சிந்தனைகள், கருத்துக்களை நிச்சயமாக விளக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வில் நல்லதே நடக்காது, ஒரு கிரகம் கூட நல்லது செய்யாது என்று மனநிலையை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டுங்க. ஏனென்றால் சில கிரகநிலைகள் சாதகமற்றிருந்தாலும் சில கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நல்ல பலன்கள் இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அது மட்டுமல்லாது கன்னிராசியில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறாருங்க. கேது நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் சுப நிகழ்ச்சிக்கு வித்திடக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடு, உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு வகையில மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் கேதுவின் அமைப்பு காரணமாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனம் தேவை. மற்ற தருணங்கள்ல நல்ல பலன்களை நிச்சயமாக பெற்று தருவாருங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த பங்குனி மாதத்தில் அமைந்திருக்க மிக சிறப்பாக ஏற்படக்கூடிய பயிற்சியாக பார்க்கப்படுவது செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி என அனைத்துமே மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் அதே சமயம் புதன் வக்ரகதியில் திரும்புதல் உள்ளிட்ட சில சாதகமற்ற சூழ்நிலையும் நடைபெறுகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் ஏற்பட்ட மாறுதல்கள் கிடைக்கின்றன என்று பார்க்கும்போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு வலுவாக கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதி மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கு பிறகு உச்சம் பெற்று சுக்கிரனும் உச்சம் பெற்று சூரியனும் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக குருவும் லாபஸ்தானத்தில் அமர போகிறார். எனவே அதற்கான நல்ல பலன்களை இந்த மாதத்தில் இருந்தே பெறுவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. கீழ்ஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய ராசியின் யோகாதிபதியின் அமைப்பு காரணமாக குடும்ப வருமானம் நிச்சயமாக உயரும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைவதோடு நீங்கள் புதிய தெம்புடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் அவருடன் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சஞ்சரித்தாலும் கூட சில சிரமங்கள் நிச்சயமாக தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளிலும் தொழில்துறை வியாபார ரீதியான பணிகளிலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று அவசரம் காட்ட வேண்டாம். ஏனென்றால் செவ்வாயும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் அதில் சில தடைகளையும் பின்னடைவையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே ஒரு முறைக்கு இருமுறை தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் நிதானமாக கையாள வேண்டிய ஒரு தருணமாக தான் நிச்சயமாக பங்குனி மாதம் அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. ஆனால் இதற்கு அப்படியே நேர்மாறாக அரசியல் மற்றும் கலைத்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் யோகமும் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இந்த துறைகளின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்து விலகுவது மட்டுமல்லாது 9 உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. நிச்சயமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகள்ல மிக பெரிய அளவுல மனநிறைவு கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் இந்த பங்குனி மாதத்தில் நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டபடி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும், விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரித்தாலும் கூட சற்று கடினமாக உழைக்க வேண்டும். மத்திய மாநில அரசின் உதவிகள் தேடி வரும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரனும் குருவும் வலுவாக சஞ்சரிக்கின்றன. அதிலும் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் மற்றவர்களின் பசியை தீர்ப்பதற்கு சனிக்கிழமையில ஏதேனும் அன்னதான உதவி செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பல சிரமம் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.